என் வீட்டுக்காரோட சொந்த அக்கா பையன். அவன் இங்க சென்னையில சரவணா ஸ்டோர் குளோன்ல வேலை பார்த்தான். 7 வருஷமா தங்கி வேலை பார்த்தான். இதோட 8வது வருஷம் ஆகுது. அவன் வீட்டுக்கு காலையில சாயந்தரம் போன் பண்ணுவான். நல்லது கெட்டதுக்கு வீட்டுக்கு வருவான். லீவ் கொடுக்கும்போது வந்துட்டு போவான். அதுக்கப்புறம் இப்போ டிசம்பர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் எங்களுக்கு போனே வரல. நாங்க அதுலதான் நாங்க சந்தேகப்பட்டு போன் அடிக்கலையே. 2 நாள் வெயிட் பண்ணுவோம், எதுவும் வேலையா இருக்கானோன்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் அவனை தாங்கலன்னு சொல்லி ரொம்ப நாங்க தேட ஆரம்பிச்சு நாங்க இங்க சென்னையில வந்து நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். புழல் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இங்க தேடுறோம்னு சொன்னாங்க. நாங்க தென்காசி மாவட்டங்கிறதுனால இங்க எங்களுக்கு யாருங்க ரிலேஷன் கிடையாது. நாங்க ஊருக்கு மறுபடியும் போயிட்டோம். அதுக்கப்புறமும் பையனை பத்தி எந்த தகவல் இல்ல. 1 மாசத்துக்கு மேல ஆயிட்டு. அதுக்கப்புறம் நாங்க இப்போ வக்கீல் மூலியமா நாங்க காசு செலவு பண்ணி அதுக்கப்புறம் எங்க பிள்ளைய நாங்க தேட ஆரம்பிச்சோம். அதுலதான் இப்போ எங்களுக்கு அடுத்த வாரம் தான் 17ஆம் தேதி எங்களை வர சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே நேற்று சாயந்தரம் 6:30 மணிக்கு இந்த மாதிரி ஒரு பாடி இருக்கு, உங்க பிள்ளையான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க, உடனே நீங்க கிளம்பி வரணும்னு சொன்னாங்க. நாங்க போலீஸார் தகவல் சொல்லிதான் நாங்க அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அவன் இறந்ததுக்கு அவன் யார் காரணம், அவங்களுக்கு சரியான தக்க தண்டனை கிடைக்கணும். எங்களுக்கு தயவு பண்ணி எங்களுக்கு அவனுக்கு நேர்ந்த கொடுமைக்கு எனக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்போ சரவணா ஸ்டோர் குடோன்ல வேலை வைப்பமாக வருவான், அடிக்கடி வருவான். அங்கே உள்ள எல்லா பேருக்கும் நல்ல கல்யாணத்துக்கு அதுகளுக்கு நல்லா இன்ஜாய்ஸ் பண்ணிட்டு போவான், தங்குவான். ஒரு நாள்னு சொல்லிட்டு 10 நாள் இருப்பான். அவன் வாட்டில் இருப்பான், அந்த சாப்பிடுவான், போவான், நல்லா வலிப்பான், வாட்டில் போயிடுவான். நான் சொல்லுவான்டா, இடம் இப்படி தாடியெல்லாம் வலிச்சு வர, நீ நல்லா வர வேண்டிய, நான் அங்கே போய் எடுத்துக்கிறோம்னு இருக்கேன். அப்போ 7 மாசமும் நல்லா தான் ஓடிது. அவனை பற்றி எந்த கரைச்சலும் இல்லை. இப்போதான் ஒரு 2 மாசமா இந்த மாதிரி ஒரு கும்பலிட்டு இது பண்ணி அவனுக்கு செய்யணும். மோதிரம் ஒரு 4-5 லட்சம் ரூபா கையில் இருந்துச்சு. அது எல்லாம் காலி ஆகணும்னு இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஆமாம் சார். பொட்லூர்னா அந்த அவங்க வசந்தின்னு வந்து ஒரு பொம்பளை எப்படி தொடர்பு ஆகிடுச்சுன்னு தெரியாது. தெரியாது. ஆமா, நாங்க சரவண குடோன்ல போய் விசாரிக்கையில அவன் வந்தான், வேலையை அவனா ரிசர்ச் பண்ணிட்டு போயிட்டான். அதான் தெரியுமிட்டாங்க. ஒரே இது ஒன்றும் தெரியல. அவங்க இந்த மாதிரி தான் சொல்லி எங்களை அனுப்பிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு தகுந்த தண்டனை வாங்கணும். இவனுடைய பொருள் 5-8 வருஷம் உழைச்சிருக்கான் சார். அதுக்குள்ள ஒத்த காசு கூட நாங்க வாங்கலை. நாங்க கூலி வேலை பார்த்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆமா, இதுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும்.